அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் அக்கவுண்டிங் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இந்த யூனிட் 2ல எக்ஸசைஸ் நம்பர் 21 பேஜ் நம்பர் 77. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டு ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வித் பேலன்ஸ் ஷீட். சார், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் சார், ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது பேலன்ஸ் ஷீட்டோட சேர்ந்து கேட்கும்போது தான் எனக்கு டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற குழந்தைக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதில் கலராக ஹைலைட் பண்ணி பண்ண போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், ஈஸியாக புரியும். ரொம்ப ஈஸியான சம் போலாமா? ரைட். From the following receipt and payment account of ACOT Youth Association, prepare income and expenditure account for the year ended 31st March 2019, and here they are given and the balance sheet on the date. Whenever they are given the word and the balance sheet, எப்பெல்லாம் இந்த ஹைலைட் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட் கொடுத்துட்டாங்களோ அந்த பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்களோ, will be prepare both income and expenditure account as well as balance sheet. சார் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? கொஸ்டினை பாருங்க. receipt and payment account, receipt payment கொடுத்துருக்கோம். ஓகே, தென் இமிடியேட்டா go to additional information. first we will started with the additional information. additional information என்ன கொடுத்துருக்காங்களோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ரைட். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். Here they are given opening capital fund. Opening capital fund கொடுத்துட்டா ஒரே ஒரு பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணா போதும். ஏங்க சார், ஏற்கனவே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, ஸோ தட்ஸ் வை க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் தேவையில்லை. ரைட், பேலன்ஸ் இருக்கிறத பாருங்க. ஸோ வாட் எவர் தேர் கிவன் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன், வாட் எவர் தேர் கிவன் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ப்ளூ கலரில் தரேன். ஏன் சார் ப்ளூ கலரில் தரீங்க? ப்ளூ கலரில் கொடுத்துருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எங்க சார் மென்ஷன் பண்ணும்? இட் மே பி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம் அல்லது பேலன்ஸ் ஷீட்டா இருக்கலாம். ஸோ ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலர்ல கொடுக்கும். சார் கிரீன் கலர்னா பேலன்ஸ் ஷீட் சார். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன சார் பண்ண போறீங்க? நான் இந்த சம்ல என்ன பண்ண போறேன்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எல்லோ கலர் கொடுக்க போறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் புக். ஸோ புக்கை கொடுத்துருக்கோம், ஸ்டாக் ஆஃப் புக். இங்கே எங்கே இருக்குன்னு புக் பாருங்க, பேமெண்ட் சைட், புக் பர்ச்சேஸ்டு. இதை நான் என்ன பண்ண போறேன்? ப்ளூ கலர். ஏன் சார் ப்ளூ கலர்ல கொடுக்குறீங்க? ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கான். அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறதுல என்ன பண்ண போறேன்? ப்ளூ கலர். நான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு தடவை அதை கோ த்ரூ பண்ணுவேன். தென் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுவேன். எங்கே வருமோ அங்கே நம்ம கன்சிடர் பண்ண போறோம். எக்ஸ்பிளைன் பண்ற பின்னாடி. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு. செகண்ட் என்ன கொடுத்துருக்கான்? சப்ஸ்கிரிப்ஷன். இங்க பாருங்க, ரிசீட் சைட் சப்ஸ்கிரிப்ஷன் டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணும். ஏன்? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. தட்ஸ் இட். தென் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி ஆன் 1/4/2018 and 31/3. இட் மீன்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணுங்க. என்ன சார் பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் ஃபண்ட் இருக்குங்க, அதை என்ன பண்ண போகிறோம்? டைரெக்டாக நீங்கள் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்? பேலன்ஸ் ஷீட்டுக்கு. அதுக்கப்புறம் 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ரிசீட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் எங்கே இருக்கோ ஜஸ்ட் அதை ஒரு ஸ்டார் மார்க், ஒரு ஹைலைட், ஒரு பென்சிலில் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு டாட் மாதிரி வச்சுருக்கோம். ஏன்? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அவ்வளோதான். தென் இப்போ என்ன பண்ணுங்க? ரிசீட் சைட், பேமெண்ட் சைட் 1 by 1 போகும். ஸோ இது என்ன இருக்குது? ரிசீட் சைட் பேலன்ஸ் brought down. இட் மீன்ஸ் ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட். இது எங்கே பண்ணணும்? Anything relating to the opening balance sheet, right? Opening, so will be mentioning opening balance sheet. இங்க ஏற்கனவே கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்தனால அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். எதை கன்சிடர் பண்ண மாட்டோமோ அதை எடுக்கல, சுத்தமாக பண்ணவே மாட்டோம். ஏன்? ஏற்கனவே கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துட்டோம், அதனால என்ன ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ரைட். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்க்கு? புக் பர்ச்சேஸ். அதை எதுக்கு மட்டும்தான் நீ ஸ்பெண்ட் பண்ணும்? புக் பர்ச்சேஸ் பண்றதுக்கு மட்டும்தான். ஸ்பெஷலா கொடுத்துட்டான், ஸ்பெஷல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கான். இட் பி யூஸ் ஒன்லி டு பர்ச்சேஸ் த புக்ஸ். தட்ஸ் வை இட் பி மென்ஷன் த liability side. ஸோ பேலன்ஸ் ஷீட்லனால கிரீன் கலர். தென் அட்மிஷன் ஃபீஸ், price fund receipt, bank interest, sale of newspaper. So all the 4 is normal course of income.
எல்லாமே income, that's why highlighted in yellow. Whatever highlighted in the yellow will be mentioned the income and expenditure account, income side. Admission fees, price fund received, bank interest, sale of newspaper, the normal course of income. Salary, office expenses, so expenses will be mentioned yellow color. Then newspaper purchase, price awarded will be mentioned in yellow color. Why? It's normal expenses, normal expenses. Balance in hand, closing balance sheet, closing balance sheet will be highlighted in green. Okay, now full sum analyze பண்ணிட்டோம். அனலைஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், டிவைட் பண்ணிட்டோம். எப்படி சார் பண்ணியிருக்கோம், கோயில்ல உண்டியல் என்னவாங்களே பார்த்துருக்கீங்களா, உண்டியல் என்னும்போது என்ன பண்ணுவோம், நிறைய இருக்கும், காயின்லாம் தனியாக எடுப்போம், நோட்ஸ்லாம் தனியாக எடுப்போம். அந்த நோட்ஸ்ல என்ன பண்ணுவோம், 100 ரூபா நோட்டு தனியா, 50 ரூபா நோட்டு தனியா, 20 ரூபா நோட்டு தனித்தனியாக எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் ஃப்ரம் த ரிசீட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அது என்ன இருக்கும், இந்த க்ளோசிங் பேலன்ஸ் சுத்தமாக கன்சிடர் பண்ண மாட்டோம், அதை தனியாக பிரித்து எடுத்துறோம், ரெட் கலரில் போட்டோம். தென் கிரீனில் இருக்கிறதுல என்னது, டேரெக்டாக எங்கே போகணும், அது எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டுக்கு, அதை தனியாக எடுத்துறோம். தென் வேறு என்ன பண்ணுறோம், ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோமோ அதோ எல்லோ கலர். தென் எதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதுக்கு ப்ளூ கலர். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணும், இந்த கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அதை வெதர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட்டில் கன்சிடர் பண்ண போகிறோம். First step here, first step over. Here, first step over. Next, we will be prepare income and expenditure account. How do we prepare income and expenditure account? Here, so title copy பண்ணிக்கிங்க. So title will be right here, income and expenditure account. Income and expenditure account. Income and expenditure account for the year ended. For the year ended 31st March 2019. Okay, good. Then here title, here expenditure side, then here income, here we mention income. Good. So what we'll do here, listen, from the receipt and payment account, from the receipt and payment account, opposite side, 2 become by become 2, 2 become by become 2. Here income and expenditure account, which color, yellow color, copy the yellow color, copy the yellow color. What here they are mentioned 2, 2 means it will be mentioned by, it means receipt side, right? Receipt side means it will be mentioned income side, it will be mentioned here income side. How do we mention, here they are mentioned 2, right? Here change it to become by, here mention by admission fees. Then here price fund received, right? Here adjustment, I will explain later, here mention here. Then here to bank interest by bank interest, by bank interest. Sale of newspaper, here they are given to, we mention as by here by, right? Next here to price fund, we mention by price fund, here they are given 6,000, mentioned here, I will explain later. Next, go to the opposite side. What they are given here, salary, office expenses, salary and office expenses will be mentioned here. Then what else, then here price purchase newspaper and price awarded, right? Mentioned here. The same logic here, by means will be mentioned 2. Then here office expenses they are given by, will be mentioned 2. Newspaper purchase they are given by, will be mentioned as 2. Here mentioned as 2. Then next here price awarded, here price fund receipt, both are relating to the same. Price fund receipt 6,000, price awarded, what is the value here, they are given 5,000, let me deduct here. Here let me mention as less price fund receipt 6,000, out of 6,000 we spend 5,000, out of 6,000 we spend 5,000, what is the balance, 1,000. Listen here, price fund receipt 6,000, out of 6,000 5,000 is price fund awarded, the expenses
The cash is goes out. Remaining will be mentioned is here 1000. Okay, next will be considered as adjustment. What is the adjustment? Here highlighted in the blue color. Books purchase. It will be books is a fixed asset. It will be mentioned the asset side. Then stationery purchase 1800. Stationery purchase they are given 1800. They are given payment side. Payment side means expenditure side. Here will be mentioned stationery consumed. Stationery consumed. How do we find out the stationery consumed? Here formula is there. Purchase of stationery. They are given the value in payment side. What is the value here? Purchase of stationery 1800. 1800. Then adjustment here they are given. The adjustment they are given stationery stock 1 for 2018. Stationery 31st March 2019 means opening stock, closing stock. Already we find out the same sum, right? What is the formula? Purchase add opening stock. Purchase add opening stock. What is the value for opening stock? 1200. 1200. The total 3000. Total 3000 less closing stock. Less closing stock. What is the value for closing stock? Closing stock here they are given 2000. What is the remaining value? 1000. Listen, stationery consumed. How do we find out? Stationery consumed. Here they are given purchase value 1800. Then opening stock, closing stock they are given the adjustment. Opening stock 1200. Opening stock add. Then closing stock. What is the closing stock? Closing stock here they are given 2000. The 2000 to be deduct the remaining 1000 to be mentioned as outer column. Next adjustment receipt side they are given subscription 24,800. Here by subscription. So inner column 24,800. Then adjustment they are given subscription due but not received 1700. It means outstanding subscription. Add outstanding subscription. Outstanding subscription they are given 1700. 1700. The total 24,800 plus 1700. 26,500. 26,500. The next step will be find out the total of income. Total of income and total of expenditure. What is the total of income? Total of income 2000 plus 1500 plus 1100 plus 1000 plus 26,500. 32,100. 32,100. அடுத்து என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் போடும். எக்ஸ்பெண்டிச்சரோட டோட்டல் என்ன? ஒரு 14,000 plus 7,200 plus 2,100 plus 1000. So what is the total? 24,300. Income is higher. Income அதிகமாக என்ன பண்ணுவோம்? Surplus மென்ஷன் பண்ணுவோம். Surplus. Sir, surplus formula என்ன sir? Very simple sir. Total income minus total expenditure. Total income எவ்வளவு sir? 32,100 minus total expenditure 24,300. 7,800. Surplus 7,800. Here will be change the total. Equal 22,100. So the surplus என்ன சார் பண்ணுவோம்? Surplus இருந்தாலும் deficiency இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? அது balance sheet-க்கு change பண்ணுவோம். Balance sheet-க்கு என்ன பண்ணிடுவோம்? Transfer பண்ணிடுவோம். That's why highlighted in green. Green colorல கொடுத்திருக்கறனால என்ன அர்த்தம்? It will be transferred to balance sheet. Balance sheet-க்கு transfer பண்ணுவோம். So income and expenditure account முடிஞ்சிச்சு சார். அடுத்து என்ன சார் பண்ணனும்? Balance sheet. சார் balance sheet-னா என்ன சார் பண்ணனும்? இங்க என்ன கொடுத்திருக்கோ அது green colorல இருக்கிறது மட்டும் எடுங்க. Green color இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்? adjustment கன்சிடர் பண்ண போறோம். பார்க்கலாங்களா? listen the same here would be mentioned
instead of income and expenditure account we prepare balance sheet as on 31st/3/2019. Title liabilities, here asset, here asset, right? So what is the here என்ன மட்டும் கன்சிடர் பண்ணுவோம், green color பாருங்க, green color இருக்கு government grant for purchase of book, அது ஒண்ணுதான் சார் இருக்கு, போட்டுக்கீங்க, அது இங்க மென்ஷன் பண்ணிடுங்க, ரைட். அடுத்து இங்க என்ன சார் இருக்கு, இங்க ரெண்டு தான் சார், ஒண்ணு தான் சார், என்ன இருக்கு, பேலன்ஸ் இன் கேஷ் இன் ஹேண்ட், அது கேஷ் இன் ஹேண்ட் இருக்கா, அது அப்படியே என்ன இருக்கோ இருக்கிறது, ரைட் சார், டெலிகேட்டோ. வேற என்ன சார் பண்ணும், ப்ளூ கலர்ல இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கன்சிடர் பண்ணணும், ரைட். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ரெசிப்ட் செக் பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு இருக்கு, 24,800 ஏற்கனவே மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு ரெலவெண்டா என்ன இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன சார், சார் நீங்க வாங்க வேண்டிய பணத்தை இன்னும் வாங்காம இருக்கீங்க, அப்போ பணம் வாங்க ரைட்ஸ் இருக்கா, ஆமா ரைட்ஸ் இருக்கு, உனக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அசெட்டுங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சார் எவ்வளவு சார் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அது எங்க சார் பார்க்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாருங்க சார், அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கா சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்ட் 1700, அது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. வேற என்ன சார் பண்ணணும், வேற அடுத்து ப்ளூ கலர்ல என்ன இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும், புக்ஸ் பர்ச்சேஸ் இருக்கு சார், ரைட், ஓகே. எவ்வளவு இருக்கு, 15,000. புக்குங்கிறது அசெட்டுங்க, புக்குங்கிறது அசெட், அதுக்கு ரெலவெண்டா என்ன கொடுத்துருக்காங்க, புக் ஆன் ஓப்பனிங் புக் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 9,200. ஏற்கனவே போன வருஷம் என்கிட்ட புக் எவ்வளவு இருக்கு, 9,200, அது பத்தாம இப்ப எவ்வளவு வாங்கியிருக்கோம், ஒரு 15,000 வாங்கியிருக்கோம், அப்போ மொத்தமா எவ்வளவு இருக்கு, ரெண்டே ஆட் பண்ணா இருக்கு, ரெண்டுமே ஆட் பண்ணா டோட்டல் புக். ஹியர் புக், ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் புக் எவ்வளவு இருக்கு, லாஸ்ட் இயர் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கான் 9,200. ஆட் பர்ச்சேஸ், எல்லாமே இந்த வருஷம் எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, அது எல்லாமே இந்த வருஷம் 15,000 புக் வாங்கியிருக்கேன் சார், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிங்க, டோட்டல் எவ்வளவு வருது, 9,200 பிளஸ் 15,000, 24,200 புக். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு சார், ரைட், ஓகே. அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க, சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு, புக்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து ஸ்டேஷனரியில் என்ன சார் எழுதணும், ஸ்டேஷனரியில் இங்கே வாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் எழுதுங்க, க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் 2,000, க்ளோசிங் பேலன்ஸ் 2,000, என்ன எழுதுறோம், ஸ்டேஷனரி க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு, 2,000. ஓகே சார். வேற என்ன இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒன்றோட கோ த்ரூ பண்ணுங்க, என்ன இருக்கு, ஓப்பனிங் கேபிட்டல் எழுத்தமா இல்ல, அப்ப எழுதிக்கோ, ஓப்பனிங் கேபிட்டல் எங்க வரும், லியாபிலிட்டி சைடு, ஓப்பனிங் கேபிட்டல் லியாபிலிட்டி சைடு, ஹியர் கேபிட்டல் ஃபண்ட், ஸோ எவ்வளோ சார் சம்பளம் கொடுத்துருக்காரு, சம்பளம் கொடுக்கறதுக்கு பாருங்க, ஓப்பனிங் கேபிட்டல் 20,000, எவ்வளோ வேல்யூ இருக்கு, 20,000. ஹியர் இன்னர் காலம், ஒய், பிகாஸ் ஹியர் would be add surplus ஆட் பண்ணும், ஓகே சார். ஆட் என்ன பண்ணும், ஆட் சர்ப்ளஸ், ஸோ லாஸ்ட்ல என்ன சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 7,800. சர்ப்ளஸ் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ண எவ்வளவு வருது, 27,800 சார், 27,800. ஓகே. வேற என்ன இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு தடவை பார்த்துருங்க, ஸ்டாக் ஆஃப் புக் 9,200 ஆட் பண்ணிட்டோம் சார், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஆட் பண்ணிட்டோம் சார், ஓப்பனிங் பேலன்ஸ் வராது சார், க்ளோசிங் பேலன்ஸ் போட்டோம், ரைட், ஓகே. இங்கே ஸோ இந்த ரெட் கிரீன்ல இருக்கிறது கன்சிடர் பண்ணிட்டோம் சார், ப்ளூ கலர்ல இருக்க 3 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான், சம் என்ன ஆயிடும், டேலி ஆயிடும். ஸோ எப்படி சார் பார்க்குறது, டோட்டல் அசெட்டையும் டோட்டல் லயபிலிட்டியும் ஆட் பண்ணி பாருங்க, எவ்வளவு வேல்யூ வரும், 9,900 plus 1,700 plus 24,200 plus 2,000, 37,800. Here 27,800 plus 10,000, 37,800. Balance sheet tally. Sir, balance sheet tally ஆச்சுன்னா sum ரைட்டா சார், அப்படி சொல்ல முடியாதுங்க. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆனாலும் சம் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேலன்ஸ் ஷீட் கண்டிப்பா என்ன ஆகும், டேலி ஆயிடுச்சுன்னா சம் கண்டிப்பா கரெக்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ தப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த சம் நம்ம ஏற்கனவே புக்ல ஆன்சர் பார்த்துட்டோம். the same answer 37,800. தென் கேபிட்டல் ஃபண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, சர்ப்ளஸ் 7,800.
சர்ப்ளஸும் பேலன்ஸ் ஷீட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ 99% சம் கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.